கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. கார்த்திக் ஆனந்தை தேடி ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டு இருக்காரு. ஆனந்த் கார்த்திகை பார்த்த உடனே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. கார்த்திக் மேலே வந்து ரியாவை பார்க்குறாரு. இந்த பொண்ணு இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக ஆனந்தும் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு அப்படியே தேடிக்கிட்டே வராரு. அப்போது மீனாட்சியை பார்க்குறாங்க. மீனாட்சி கிட்ட வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களான்னு கேட்க, மீனாட்சி எங்கள் 2 பேருக்கும் எடுத்துட்டேன், ஆனால் தீபா உங்களுக்கு ஐஸ்வர்யாக்கெல்லாம் எடுக்கலன்னு சொல்ல, எங்களுக்கெல்லாம் தேவையில்லை நீங்கள் வாங்க அப்படின்னு மீனாட்சியை கூட்டிகிட்டு போய் ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிட்டு திரும்பவும் வந்து ஆனந்த் தேடிட்டு வராரு. ஆனால் அதுக்குள்ளே ஆனந்த் வந்துட்டு ரியாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கார்த்திக் ஆனந்த் வந்து கிளம்பிட்டு இருக்கான். எங்கே போயிருப்பான்னு தெரியலையே, அந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது ஆனந்த் ரியா கிட்ட இதுக்கு தான் நான் அங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அப்போது ரியா வந்துட்டு இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு கேட்க, அதுக்கு ஆனந்த் என் ஒய்ஃப் மீனாட்சியும் அங்கே தான் வந்திருந்தான்னு சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் அங்கே வந்திருந்தாங்களா அப்படின்னு கேட்க, நீ ஷர்ட்டை வச்சுட்டு ஒருத்தர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தல, அவங்க தான் என்னோட ஒய்ஃப் மீனாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாங்கள் 2 பேருமே உங்களுக்காக தான் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னு கேட்டுட்டு இருக்கும் போதே மீனாட்சி ஆனந்துக்கு கால் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஷர்ட் அனுப்பியிருந்தேன், அந்த ஷர்ட்டை நான் எடுக்கல, வேற ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க, இப்போ நான் வேற எடுத்திருக்கேன்னு சொல்ல, உடனே ஆனந்த் வந்துட்டு சரி நம்ம ரொம்ப டென்ஷனாக நேராக வீட்டுக்கு வராங்க. ஐஸ்வர்யாவும் அருணும் பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே முறைச்சிக்கிட்டே நேராக வந்து ரூமுக்கு போகிறாங்க. அங்கே தீபா வந்து அபிராமி பேசினதெல்லாம் நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. கார்த்திக் வரதை பார்த்த உடனே வந்து கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே கேஷுவலாக இருக்கிற மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ கார்த்திக் வந்து தீபா கிட்ட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தீங்களே, எப்படி போச்சு ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்க, இப்போ தீபா வந்துட்டு ரொம்ப நல்லா போச்சு சார், அத்தை வந்து என்னை எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு சரி நீங்கள் எடுத்தீங்களே அந்த புடவை எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா, கல்யாண பொண்ணுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கேட்க, அதுக்கு தீபா வந்துட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்க, அத்தைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னை எல்லாரும் பாராட்டினதை விட அத்தை பாராட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்ல, அதை கேட்டு கார்த்திக் ஓஹோ அதனால தான் வந்து நீங்கள் அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பி வந்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தீபா வந்துட்டு சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு கார்த்திகா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அங்கேருந்து ஒரு ஆண்டி எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் புடவையை யார் மாற்றி வச்சதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நேராக வந்து கோவமாக கீழே இறங்கி வந்து ஐஸ்வர்யா கிட்ட எதுக்காக நாங்கள் போன துணி கடைக்கு நீங்கள் வந்தீங்க, மேலே ரூம்க்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க, அதுக்கு ஐஸ்வர்யா துணி கடைக்கு எதுக்கு போவாங்க, ட்ரெஸ் எடுக்க தான் போவாங்க, உங்கள் ரூமுக்கு வந்தது அத்தை தீபாவை கூப்பிட சொன்னாங்க அதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் புடவையை மாற்றி வைக்கிறதுக்காக தான் வந்தீங்க, அம்மா கிட்ட திட்டு வாங்க வைக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அருணுக்கு கோவம் வருது. என் பொண்டாட்டி புடவை மாற்றி வச்சதை நீ பார்த்தியா, இதுவும் பொண்டாட்டி பார்த்தாலாம், என்ன நீ விட்ட ஓவராக பேசிகிட்டு இருக்க, அவள் சின்ன சின்ன தப்பு பண்ணுறவ தான், அதுக்காக வீட்டில் என்ன நடந்தாலும் அவ மேலே பழிய போடுவீங்களா, அவள் எனக்கு ட்ரெஸ் எடுக்க தான் அங்கே போயிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கார்த்திக் வந்துட்டு அண்ணா உங்களுக்கு உண்மை தெரியாது, தயவு செஞ்சு நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அருண் வந்துட்டு நான் அப்படி தான் பேசுவேன், நீ உன் பொண்டாட்டிக்காக பேசும்போது நான் என் பொண்டாட்டிக்காக பேச மாட்டேனா, உன் பொண்டாட்டி மட்டும் என்னை யோகியமா இவ்வளோ நாளும் அவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி வச்சுட்டு தானே இவ்வளோ நாள் இங்கே இருந்தா அப்படின்னு சொல்ல, இப்போ கார்த்திக் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப ஏன் நீங்கள் அதையே பேசுகிறீங்கன்னு சொல்ல, அப்போ அருண் வந்துட்டு நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபிராமிக்கு கோவம் வருது. நிறுத்துங்க, எதுக்காக நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு யாரும் பொம்பளைங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தீபா தான், உன்னால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த விஷயத்த வந்து நான் கார்த்திக் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா, எதுக்காக நீ அவங்ககிட்ட சொன்னேன், இங்கே பாரு எது பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நீ பார்க்கணும், உடனே வந்து புருஷன் முன்னாடி போய் கண்ணை கசிக்கிட்டே நிற்கக்கூடாது, கார்த்தி நீ வந்து தீபாவை கூட்டிகிட்டு போ, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.